தெரிவிக்கணும். நன்றி. நன்றியடது வணக்கம். அருவப்பருவமாகி தனதையாய் பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புதோறு மீறியாது கருணைக்குறு முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனது உலகமையே என்று ஈஸ்வனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனக்கு குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் முறையின் படியை தொடங்குகின்றேன். கந்தாகரமா கதிர்வேலா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வோமனால் எல்லா மத காரியங்களுமே தங்குதடையின்றி விக்கலம் இல்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை, கந்தனை, கடமனை, கார்த்திகைகளை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை கற்றி விடுவான்றதுனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். கோவில் கட்டி பாட்டி செய்தேன் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையனை விட்டு என்னமானி கடுகு வர வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த
ஆத்தாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றதுனால இருந்தாலும் மனதுக்குள் குடியேறினார் ஐயா மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா இங்கு ஸ்ரீ வள்ளியாக நினைத்துக் கொண்டிருக்கும் நமது மல்லிகாதேவி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாகவும் முன்னாடி அளிக்கப்படுகிறது.
பொன்னாடி போட்டி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பில் எங்கள் இசைக்குழு தெய்வ திருமகனுடைய புகழை பாடிக்கிட்டே இருந்தா விடிய 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 பாடிக்கிட்டே அப்படின்ற அவ்வையின் முதுமலை கிழங்கு பொறுமையோட காவல் பணியை செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? பொறுத்தார் பூமியாழ்வா பொறுமையிலும் நகையிலிருந்து புகழ்நிட பெண்களுக்கு வந்து புன்னகை என்பது தேவை. பொன்னகையை காட்டிலும் பொன்னகையை போட்டுக்கிட்டு 100 பவன் நகையை போட்டுக்கிட்டு மணவரையில இருக்கிற பொண்ணு மனசுக்கு விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கு? எப்படிவா இருக்கு? மனசை எங்கேயோ பறி கொடுத்துட்டு உம்முன்னு இருக்கு. வர்றவங்க போறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி முகத்துல ஏதோ லட்சுமி கடாட்சமே இல்லையே, எதையும் இழந்தது மாதிரி இருக்கேன் முகம். இதெல்லாம் மூஞ்சியா வெக்கப்படுறது வேற, அந்த மாதிரி வெக்கப்பட்டு அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு அப்படின்னு வந்து நாணத்தோட இருக்கிறது வேற. மனசை எங்கேயோ பறி கொடுத்துட்டு விருப்பமில்லாத கல்யாணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆனா ஒரு குண்டுமணி நகையே இல்லைன்னு கோயில்ல விருப்பமான ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்கள, ஒத்த நகை கூட போட மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு மனசு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு மட்டுமா, மணவாளனுக்கு அப்படித்தான். மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்தோட இருக்கும்போது வர்றவங்க போறவங்க என்ன சொல்வாங்க? பிள்ளை எப்படி முகம் இருக்கு, லட்சுமி கடாட்சமா இருக்கு, இந்த முகத்துல சிரிச்ச முகம் ஸ்ரீதேவி குடியிருப்பா அப்படின்வாங்கல்ல. அப்ப சிரிச்ச முகத்துலதான் ஸ்ரீதேவி குடியிருப்பாள் அப்படின்னுவாங்க. அதுக்காக எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எந்த நேரத்துல சிரிக்கணும், எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், எந்த நேரத்துல கோபத்தை காட்டணும், எந்த நேரத்துல குணமா நடந்துக்கிறனோ அறிஞர் ஒரு விதிமுறையோட இந்த இடத்துல என்னிடையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து காவல் பணி செய்து வெற்றிகரமா விடிய காலம் நம்பித்தனையோட பேரை நான் எடுக்கிறேன்னு பாருங்க. பேர் எடுக்கிறதுனா அறிவு பலகையில இருந்து பேர் எடுக்கிறது இல்லையா? எடுத்துட்டாங்க. இருந்தாலும் பேர் சொல்லும் பிள்ளை, பேரை நிலைநாட்டுற பிள்ளை நான் தான் இந்த இடத்துல. அதனால என் மனசு எப்படி எல்லாம் ஆசையா இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுவாப்பா. அண்ணே உங்கள்கிட்ட சொல்லுவானே, சின்ன பிள்ளை மனசு சொல்லவா இல்ல பட்டு போல சொல்லவா, எப்படி சொன்னாலும் நீங்க சரி அப்படின்னு சின்ன பிள்ளை மனசு. சின்ன பொண்ணு நான் செம்பரப்பு போல மயிலே Thank you.
அற்புதமா இருக்கு. ஏன்னா அன்பு எதிர்த்து உள்ளதான் நீ சொல்லிட்டு இருக்க. அம்மா இருப்பாங்க, அம்மா மனதில் வாசையில ஒண்ணு சொல்லிப்பாங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க முருகப்பெருமானை நினைச்சு கல்யாணம் பண்ணோம்னு ஒத்த கால நினைக்கிறாங்க. மனதுக்குமார் அவங்களோட சேர்ந்த காலில் எனக்கு திருமணம், நீங்க 4 பேர் தான் வந்து இசையமைக்கணும். கல்யாணத்துக்கு வாசிக்கமா நீர்மாலை இருக்கிறதுக்கு வாசிக்கிற மாதிரி இருக்கிறாங்கல்ல, எங்களா கொண்டு போறீங்க. அதனால காவலுக்கு வரத்துக்குனால பெரியகுளம் கிராமத்தை சேர்ந்த செந்தூர் பாண்டி அவர்கள் இந்த ஐயா தேவர் மேலே ஐயா பாடியதற்காக 100 ரூபாய் எங்களுக்கு பெருமை சேர்க்க அங்கு உள்ளத்துக்கு நன்றி. அது உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போது அதுக்கு மொய்யா என் மனசு வாசம் கூட சொல்லாம இருக்கு. சொல்லவா என்ன தொங்கிடுச்சு இல்லையா வாடி கண்டார ஓடி பொம்பளைக்கு பொம்பளை பேராசை பண்ணலாம் முடியுமே. இடுப்பு ஓ காயா வெட்டி பொம்பளாண்டி ஏமாந்துறாத விடிய விடிய போய் அப்புறம் கிட்டிதான் அடிக்கணும். காரியா வெட்டி வக்கரங்குண்டு மாரியப்பன் ஆசிரியர் ராதாச்செல்விக்கு 100, தங்கராசகை எனக்கு 100 ரூபாய் 200 அன்படுத்தல. அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பு அண்ணனுக்கு என் சார்பா வந்து மாமா மாமானே பல சொத்தை உன் காசு ஏடிஎம்குள்ளதான் போகுது. எனக்கு தேவர் பாடை பாடி பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்படுத்துள்ள செட்டிநாடு ஹோட்டல் முருகன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்படுத்துள்ள அன்பளிப்பு. அதைத்தானே இப்ப சொன்னேன். ஏ ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பொம்பளை மாதிரி இருக்க, பொம்பளை மாதிரி இருக்கின்ற அவுட்டு குடிக்கும் வேற சீனல பார்க்க பொம்பளை மாதிரி இருக்கேன், பொம்பளை மாதிரி இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கு. இருடி இம்பிட்டு ஆம்பளை இருக்காங்கல்ல, இம்பிட்டு பொம்பளை யாரு மாமா உண்மைக்கு பொம்பளை மாதிரி ஒரிஜினல் பொம்பளை தான் அப்படி சொல்லிட்டு ராச மாதிரி பிஞ்சு வாங்கலாம். பொம்பளை வந்தாலும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த நெஞ்சில் உள்ள மசுரை எடுத்து வந்த தரத்தையும் முடிச்ச முடியாது. பொம்பளை தானே பூலாந்தேவியா நீ? அப்படி பேசாது. எல்லாத்தையும் வலிச்சு வச்சிருக்கிற. இந்த நெஞ்சில உள்ள மசுரை எடுத்தா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியும். இல்ல ராதா, எனக்கு நெஞ்சில மட்டுமா மசுரை இருக்கு? இப்ப நீயும் பொம்பளை தான், நானும் பொம்பளை தான். என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா 2 பேருக்கும் ஆத்தா அங்கால ஈஸ்வரி ஒரு குறைய கொடுத்து வச்சிருக்க. என்ன குறை? ஒண்ணு என்னைய பொம்பளை படுத்த ஆத்தா ஒரே ஒரு சின்ன குறைதான். என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. எங்க பொழக்கணுமோ அங்க பொழப்பேன். நீ சொல்லி பொழக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும். வயசு வந்த பெண்களா? நீ வயசுக்கு வந்துட்டியா? நான் வந்துட்டேன். ஆமா, நான் வரணும்னா என்ன பண்ணணும்? இல்லையா? உனக்கு அறிவு இருக்கா? அது இல்லாம தான் உனக்கு வச்ச மாமா வயசுக்கு வராத பெண்களை காட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு. நான் வயசுக்கு வந்தே ஆகணும்.
2 நாள்ல நீ வயசுக்கு வந்துடலாம். 2 நாள்ல எப்படி வர முடியும்? வரலாண்டி. என்ன காரணம்? நான் சொல்றத மட்டும் பண்ணு. என்ன? கண்ட மெடிக்கல்ல போய் மாத்திரை நீ சாப்பிடாத, எதிரே புண்ணு வந்துரும். ஆமா, நான் சொல்றத மட்டும் செய்யி. உன் வீட்டுல ஆடு மாடு இருக்கா? வளர்ந்துருக்கு. எத்தனை மாடு இருக்கு? 5 ஆடு 10 மாடு வச்சிருக்கு. 5 மாடு இருக்கா? ஆமா, போதும். 5 மாடு இருந்தா போதும். நீ வயசுக்கு வந்த மாதிரிதான். மாடை வச்சு என்ன பண்றது? மாடுக்கு உனக்கு சத்தியமா சம்பந்தமே இல்ல. வேற மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஏய், வாய் அடக்கிக்க. அம்மா மாதிரி சத்தம் கேக்குது. சரி, காவலுக்கு போறோம். பூரி வார்த்தை கனி. ஆமா, ஒரே ஒரு விஷயம், சத்தியம் பண்ணு, கையில சத்தியம் பண்ணு. நீ எனக்கு தொழிலாளி, எனக்கு முன்னோடி, வேற என்னோட சர்வீஸும் கூட. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு, அதுக்கு என்னன்னு எனக்கு விளக்கம் மட்டும் தெரியல. நீ ஒரு பக்குவமான பொம்பளை பிள்ளை, எனக்கு சத்தியமா விளக்கம் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன். பொம்பளைக்கு பொம்பளை கேட்கலாம்ல, சொல்லுவியா? ராதா சொல்லி ஒரு வாரமாவே மண்டை அரிக்குது. மண்டை அரிச்சா மண்டைய சொல்லலாம். எல்லாம் கோயில கொண்டு குத்துவிள கேட்டோம்னா அந்த விளக்கு அப்படித்தான் எரியும். அம்மா தான் முதல்ல உனக்கு இமிடியட்டா நான் தூக்குறவளான். பிரியா பாராட்டி அன்பளிப்பை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கும் அன்பு பொதுமக்களுக்கு இந்த சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பெண்மணியை கூப்பிடு பார்க்கணும். என்னடி அம்மா எல்லா பொம்பளையும் என்னை வந்தா மரியாதையா வணக்கம் சொல்லிடுவாங்க. அம்மா என்னடி வணக்கம். அம்மா வணக்கம் எத்தனை வட்டம் சொல்லுவேன். ஏன் இப்படி பெருமை சொல்லிட்டா குடும்பத்துக்கு ஆகாது. வாழ்க்கையே வெறுத்துருச்சு. ஏன் அப்படி வெறுத்த? வாழவே பிடிக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்க எங்க வீட்டுல. அப்படி ஏன் வாழ பிடிக்கல? வேலைக்கு சேர்ந்து என்னமா பண்ண? என்ன சம்பாதிக்கிற காசு நிக்கவே மாட்டேங்குது. ஏன் நிக்கல உனக்கு? ஏமாமா இப்ப சொன்னீங்க. ஆமா நல்லா இருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்ததெல்லாம் இருக்கட்டு. அப்பா ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? அப்பா சொன்னாருமா. என்ன இப்படி கொண்டாடுறாரு? என்னடி ஆம்பளை பிள்ளைகிட்ட கொண்டாடுறான், பொம்பளை கிட்ட ஏன் கொண்டாடுற? அம்மா என்னடி உங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு?
கன்னி பெண்களா காட்டுக்குள்ள போய் ஆமா ஆமா ஆளோள்ளம் ஆளோளம் ஆளோளம் என்று வானம்பாடி வரப்பறவையிலே காணப்பாடி என்று சொன்னாங்க. ஆமாங்க ஆமா. அப்பாக்கு வேற வேலையே இல்ல, சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க விடுறாரா? போய் காவல் வேலை பாரு, அதை பாரு, இதை பாரு. என்ன எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குமா. உனக்கு அப்படி எங்க அப்பா எல்லாம் கலவை போட்டு கொள்ளலாண்டுக்கிறீங்க. ஆமாங்கம்மா. எப்ப பார்த்தாலும் அங்கவோ தங்கரன் இடத்துல பாக்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? அப்படி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. ஆட ஆட எப்ப கீழே விழுமோன்னு பயமாவே இருக்கு. அழகா பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? வந்தது காவல் வேலை பார்த்தாங்க. ஆமாங்கம்மா. அப்படியே சந்தோஷமா அப்படி வரனால காவல் வேலை எப்படி தெரியுமா? வெளிமணிக்கு நெத்தில வெளிமணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனந்தா சந்தனத்தை பட்டதி நெஞ்சத்துல அம்மா மனசுல ஆசையெல்லாம் சொன்னாங்க. என் மனசுக்கும் ஆசை வந்துருச்சு. நானும் சொல்லவா? நம்ம ரெண்டு தனியாக இருக்கோம். ஏன் ஆசை சொல்ற கேள்வி சொல்லவா? இப்ப பாரு. என்ன மத்துக்கு நான் கத்த நான் கத்தி இங்க குண்டி தெரிஞ்சுட்டீங்க முட்டை மோகமா என்னடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பீங்க அவசரமா? அப்படி ஒரு கச்சேரி வச்சுக்கிறோம். எப்படி கச்சேரி தெரியுமா? அப்படி கச்சேரி வச்சாதான் நல்லா இருக்கீங்க. கருங்கோயிலே கச்சேரிக்கு நிறையா நிறையா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு சரியா 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 சரியா
மனசில் இடம் பிடிச்சாங்க ஏசனில செய்யறா சனம் மூக்கில வரலவன் நன்றி. ஆரிய கூத்தாடல ஒரே வரட்டும். ஆமா வரட்டிடுவோமா? தப்புச்சாலமா இதுல தப்புச்சிருவா. எப்படி என்ன நான் பாத்துட்டு தானே தப்பிக்கிறான். ஆமா ஆமா. அலலும் 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 பறந்தே போகுது போனோம். ஆளுக்குற திசையிலிருந்து காவல்
சரிங்கம்மா. யாராவது கண்டு பூதிகள் இருந்தால் ஆஹா. வணங்கி விட்டு என்னையும் கூப்பிடுங்கள். நானும் நல்லாசி பெறுவதற்கு வந்துரு. சரிங்கம்மா. வாருங்கள் சென்று வருவோம். அப்புறம் ராமதாசு சொல்றி போயிட்டு வரவா? இங்க சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ரூம்ப பக்கத்து வா. இந்த அவனை ஆள் பக்கம் கூப்பிடு. விளக்கம் அவன் ஆள் தான் பாக்குறியா? இந்த ஆள் ஒண்ணு, கூலிச்சாமி ஒண்ணு, அவன் ஆள் பார்த்தா தொடச்சு விடுவான். ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா பகமுழுக்கு அந்த வாசல்லே கிடப்பேன். மீனை கொடுக்க கூடாது. அவன் வாங்கி எடுத்து உடம்பு தெரியாது.